இப்போ துருவ நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு, அதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. காலங்காத்தால பொழுது விடியும் போது யாரு துருவ நட்சத்திரத்தை பார்த்து நமஸ்காரம் பண்றாங்களோ அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் என்று ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, உத்தானபாதன் என்று ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு சுனிதி சுருச்சி என்று 2 மனைவிகள் இருந்தார்கள். 2 மனைவிகளுக்கு ஆளுக்கு ஒன்று என்று ஆண் குழந்தைகள் இருந்தன. அதுல இந்த துருவனுடைய அம்மா மேல, துருவன் ஒருத்தன், துருவனுடைய அம்மா மேல அந்த ராஜாவுக்கு அவ்வளவு பிரியம் இல்லை. ஒரு நாள் அந்த ராஜாவுடைய மடியில் போய் நம்ம அப்பா மடியாச்சன்னு போய் உட்கார்ந்த போது அந்த இன்னொருத்திக்கு பிறந்த மகன் இவனை கீழே தள்ளி விட்டு அவன் போய் உட்காந்துக்கிட்டான். அப்போ நானும் அப்பாவுக்கு பிறந்தவன் தாண்டா, நான் அப்பா மடியில் உட்காருவேன் போது அப்பா அவனுக்கு சாதகமாக பேசி இவனை விரட்டி விட்டாரு. இவன் போய் அவங்க அம்மாட்ட அழுதுருக்கான், அம்மா நானும் அவருக்கு பிள்ளைதானம்மா, ஏன் என்ன உட்கார விட மாட்டேங்கிறாருன்னு. அப்போது அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, இது கடவுளுடைய நியதிப்பா, அவர் எழுதின எழுத்து, இது மாற்ற முடியாது அப்படின்னு. அப்போ நான் உடனடியாக கடவுளை பார்த்தாகணும், பார்த்து இதுக்கு ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் பண்ணணும். நான் அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டு, கடவுளை தேடி தானப்பா முனிவர்கள் காடுகளிலும் மலைகளிலும் காலங்காலமாக அலைந்து கொண்டு இருக்கிறார்கள், நீ எங்கே பார்க்க போறேன்னு. காட்டில் போனால் பார்க்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் படுத்த பிறகு ராத்திரி 12 மணிக்கு இவன் மட்டும் எந்திரிச்சு கிளம்பிட்டான். நேராக காட்டுக்கு போகிறான். 5 வயசு பையன். அப்போது நாரதர் பார்த்தார், என்னடா ஒரு சின்ன பையன் புலி சிங்கம் இருக்கிற காட்டுக்கு வந்திருக்கான்னு. அவர் தோன்றி, டே பையா என்ன செய்தி, எதுக்காக வந்தேன்னா, நான் கடவுளை மீட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா. எங்கே இருக்காருன்னு தெரியுமா, இங்கே இருப்பாருன்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படின்னு. அவருக்கு சிரிப்பு வந்தது. அவர் சொன்னார், இந்த துவாதசாட்சரி மந்திரம் இருக்கு இல்லையா, ஓம் நமோ பகவதே வாசுதேவா என்கிற மந்திரத்தை உபதேசம் பண்ணி நீ தியானம் பண்ண வந்துடுவாருன்னு சொல்லி அவர் தியானம் பண்ணி இந்த பச்சை பாலகனுடைய பக்திக்கு மெச்சி பகவான் நேரில் வந்தான். வந்தபோது உனக்கு என்னடா வேணும் வரம்னு கேட்டா, எங்கள் அப்பா மடியிலனா உட்காரணும். வாட் அ கிரேட் பூன். அவர் பார்த்தாரா, நீ உங்கள் அப்பா மடியிலையும் உட்காருவேன், திரும்பி வீட்டுக்கு போனா அதை விட ஒரு பெருசாக உனக்கு தரேன், பெரிய பதவியாக உனக்கு தரேன், என்ன வேணும் கேளு அப்படின்னு. பெரிய பதவி அவனுக்கு என்ன தெரியும், அவன் ஒரே வார்த்தையில் கேட்டான், இது வரைக்கும் மிகப்பெரிய பதவி என்று எது இருக்கிறதோ அதை விட பெரிய பதவியை எனக்கு ஒன்று கொடு அப்படின்ட்டான். அப்போ அவன் சொன்னான், இது வரைக்கும் பிரம்மாங்கிற பதவி தான்ப்பா பெருசு, அதை விட மேலே ஒரு பதவி நான் துருவ நட்சத்திரம் என்று படைத்து உன்னை அதுக்கு அதிபதி ஆக்குகிறேன் என்று சொன்னாரான். அதனால துருவனை வணங்குகிறவர்களுக்கு பெரிய பதவி கிடைக்கும், அல்லது குறைஞ்சபட்சம் உள்ள பதவியாவது ஆட்டம் காணாமல் இருக்கும் என்று ஒரு நம்பிக்கை. இந்த விஷ்ணு புராணத்திலே துருவ ஸ்தோத்திரம் இருக்கிறது, அதை நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் படிக்கலாம்.